ஆதவன் சார்ட்ட நான் கேட்க நினைக்கிறது, சந்திரசேகரன் சார் சொல்ற மாதிரி ஒரு முடிக்கப்படாத ஒரு கோவில் அதை திறக்கிறதுக்கு இவ்வளோ அவசரம் என்ன அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி. கோயிலை அழகா கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமே. இது அப்படின்னா ரொம்ப அப்பேரண்டா தெரியுது அங்க தேர்தலை முன்னிட்டு வாக்கை முன்னிட்டு தான் அங்க நடக்குது அப்படின்னு. அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும், மக்களும் அப்படித்தானே புரிஞ்சுப்பாங்க. அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க இருக்கின்ற ராம பக்தர்கள், கோடானு கோடி ராம பக்தர்கள் இன்று அந்த ஜனவரி 22ஆம் தேதியை மிகப்பெரிய ஒரு புனித தினமாக கருதி அன்று கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது உலகம் முழுக்கின்ற மக்கள் அதை காண்பதற்காக சில 100 ஆண்டுகள் அது போராட்டத்தின் பின்பாக இந்த அமைந்திருக்கின்ற இந்த வாய்ப்பு, அந்த ராமர் பிறந்த அந்த பூமியிலே, அந்த மண்ணிலே ராமருக்கான ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு இன்று ராம பக்தர்களெல்லாம் இன்று வேண்டி விரும்பி அவரை கண்டு நமது அவருடைய ஆசையை, ராமரின் ஆசையை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதற்காக நாம் அனைவரும் முதலிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர் அவர்கள் பேசும்பொழுது இதுல ஏதோ அரசியல் இருப்பதாக, இதில் பாரதிய ஜனதா கட்சி முனைப்புடன் செய்வதாக இப்படியெல்லாம் சொன்னாங்க. இதில் எந்த அரசியல் நிச்சயமாக நாங்கள் செய்யவில்லை. அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் பாருங்க. அந்த இடத்துல ஏதோ ஊழல் நடந்ததா சொல்றாரு சகோதரர். உண்மையிலே அப்படி ஒரு ஊழல் நடந்தா நீங்களே கூட கேட்டீங்க, அதை ஊழல் நடக்க விட்டு ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஊழல் நடந்தா சொல்றீங்களா? அது ஏன் நீங்க அதுக்கு எந்த வகையான அரசியல் நடவடிக்கை, அரசியல் ரீதியா எந்த வகையான நடவடிக்கை ஏன் எடுக்கல? அப்படி இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இப்போ இந்த சந்தர்ப்பத்துல அதாவது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது இதை அரசியல் செய்ய வேண்டும். பாரதிய கட்சிக்கு இதன் மூலமாக எந்த ஒரு ஆதாயமும் வந்துவிடக் கூடாது. எங்களுக்கு அது நோக்கமே கிடையாது. இது மூலம் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். அதன் மூலமா அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. இதுல நாங்கள் 100% மிக தெளிவாக எங்களால் கூற முடியும். ராமனுடைய அருளும் ஆசையும் வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்துணை ராம பக்தர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று. ஆனா காங்கிரஸ் கட்சி அவங்கதான் இரட்டை வேடம் போடுகிறார்கள். எங்களுக்கு கோயில் கட்டுவதில் எந்த ஆட்சேபம், உங்க ஆட்சேபம் யாரும் கேட்டாங்க? நீதிமன்றமே கோயில் கட்டலாம் என்று கூறிவிட்ட பிறகு காங்கிரஸ் கட்சி நீங்க ஆட்சேபம் சொன்னா ஆட்சேபம் உங்களை யார் கேட்டானாங்க? ஆனா எப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி பாருங்க. இதுல ஒரு காழ்ப்புணர்ச்சி தெரியுது பாருங்க. ராமருக்கு கோயில் எழுப்பும் போது இது ஊர் கூடி தேர் இருப்பதுன்னு சொல்லுவாங்க. கோயில் விழாக்கள்லாம் கிராமங்கள்ல ஆகட்டும், ஊர் நடக்கிற விழாக்கள் ஆகட்டும், ஊர் கூடி அது எந்த பாகுபாடு இருக்காது. நல்லவங்க கெட்டவங்க, அரசியல் ரீதியான பாகுபாடுகள், ஜாதி மத வேறுபாடு இப்படியோ இல்லாம மொத்தமா ஊர் கூடிதான் தேர் கோயில் திருவிழாக்கள் நடத்துவாங்க. அது மாதிரி நீங்கள் எங்களோட சேர்ந்து கொண்டு இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே, இதன் மூலமாக சிறுபான்மை ஓட்டுகளை நீங்கள் அதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக அப்பட்டமான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதில் ஏதாவது ஊழல் நடந்து இருக்கும் என்றால் எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு டெண்டர்லயும் கமிஷன் வச்சு ஊழல் செய்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. பாரதிய ஜனதா அப்படிப்பட்ட கட்சி இல்ல. இதில் எந்த வகையான அரசியல் ஈடுபாடும் இல்லை. இது அறக்கட்டளை எடுத்து நடத்திட்டு இருக்கு, அறக்கட்டளை தான் கட்டிட்டு இருக்கு. அதுதான் தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அரசாங்கம் அது தலையிடும், விசாரணை நடத்தும். ஏதாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஒண்ணு காங்கிரஸ் சார் அரசியல் காரணம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆதவன் சார் அரசியல் காரணம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் கலந்துக்கல அப்படின்னு உடனே வர்ற ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, பிஜேபியில இருந்து வர்ற நளின் கோலி அவருடைய ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் நிச்சயமா தேர்தலில் தோத்து போயிடும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க இதுல கலந்துக்க மறுத்து இருக்கிறாங்க, இது ராமர் பக்தர்களுக்கு அழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அப்ப இது வாக்கு அரசியலை நோக்கி தானே இந்த விஷயத்தை நகர்த்துறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இல்ல அதுதான் சொல்றேன். அவங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, மதச்சார்பற்ற அரசியல் இயக்கம் சொல்லிட்டு நாங்க சொல்றது இல்ல. ஆனா உண்மையான மதச்சார்பற்ற அரசியல் பண்றது பாரதிய கட்சி தான். மதச்சார்பற்ற அரசியல் இயக்கம் சொல்லிட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து, நாடு முழுக்க கட்சிகளை ஒருங்கிணைத்து அவங்க சிறுபான்மையினர்களை மட்டும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் சுட்டி காட்ட வேண்டும், அதனால்தான் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு பாரதிய கட்சி வருகின்றது. இது ஒரு நான் சொன்ன மாதிரி ஊரே கூடி கொண்டாட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்துல நீங்க விருப்பப்பட்ட கலந்துகிட்ட சந்தோஷம், இல்லைன்னா கூட குறை சொல்லாம இருக்கலாம். ஆனால் கலந்து கொள்ளவும் இல்லை, கலந்து கொள்ளாம அந்த ஊழல் நடக்குது, இந்த ஊழல் இருக்கட்டும், ஏதாவது இருந்திருந்தால் நிச்சயமாக அது விசாரிக்கப்பட்டு அது உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த தருணத்துல விழாக்கோலம் பூண்டு கொண்டு இந்த தருணத்துல இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க ஒண்ணு முன்னாடியே சொல்லிருக்கலாம், வழக்கு கூட போட்டுக்கலாம், நீங்க தடுத்திருக்கலாம்.
கருத்து கூட இருக்கலாம், அதையெல்லாம் விட்டுட்டீங்க. வெறும் விமர்சனம் செய்ய வேண்டும். இந்த நேரத்துல வந்து உங்க நோக்கம் வந்து வெறும் விமர்சனம் செய்ய வேண்டும். ராமர் கோயில் கொண்டாட்டத்தை, இந்த குதூகலத்தை உலகமே ராம பக்தர் ஏங்க, இது என்ன ராமருக்கு வந்து பக்தர் எங்க கிழக்காசி நாடுகள்லாம் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். கிழக்காசி நாடுகள்ல தினம் ராமாயணத்தை, ராமர் காவியத்தை பிரித்து அவங்க வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. அதுதான் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா, அவங்க இந்தோனேஷியா இந்து நாடா, அது இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டுல போய் பாருங்க, ராம காவியம் வந்து அவ்வளவு பெரிய, அங்க தினந்தன வாழ்க்கையில ராமாயண நாடகம் கூட பாத்தீங்கன்னா அங்க வாழ்க்கையில வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு இதுவாகும். எல்லா நல்லது கட்டையில ராமாயண நாடகம் நடத்துறாங்க. இப்படி உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற 100 கோடிகளை தாண்டி இருக்கின்ற இந்து பக்தர்கள் அவர்களெல்லாம் கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டத்தை, பல 100 ஆண்டுகளாக போராடி பெற்ற இந்த ஒரு வாய்ப்பை, அதை கூட நீங்க அரசியலாக கொச்சைப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் எதிர்தான் அரசியல் செய்ய மாட்டீர்கள், புரியவே இல்லை. விழாவிற்கு வர மறுப்பது அப்படிங்கிறது வேற. ராமரை அவங்க வந்து மறுக்கல, விழாவுக்கு தான் வரமாட்டேங்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் கூட போகலாம், அதுக்கு முன்னாடி கூட போகலாம், எப்படி வேணா இருக்கலாம், நிலைமை நமக்கு தெரியாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல ஒரு நிமிஷம் மத்திய பிரதேசத்துல இருந்து காங்கிரஸ் குழு ஒண்ணு வந்து 15ஆம் தேதியே போறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் விழாவிலையும் கலந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா நீங்க வந்து காங்கிரஸ்னாவே ஒரு ராமரை வந்து விரும்பல, அவங்க வந்து இந்து மதத்தை விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் சொல்றது வந்து சரியா இருக்க முடியுமா? நிச்சயமா அதுதான் உண்மைங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அரசியல் ரீதியாக எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸ் கட்சியும் இங்க அவங்க கூட்டணி கட்சிகள், உதாரணத்துக்கு சொல்ல போனா இங்க தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்கின்றது? சனாதன ஒழிப்புன்னு யாரை பத்தி பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க, எதை ஒழிக்க போறாங்க? இப்படி இவர்கள் வந்து முனைப்புடன் சிறுபான்மை வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்துக்களை அவங்க நோக்கம் வந்து மிக தெளிவாக ராமரை அவமானப்படுத்தின நோக்கம் மேபி இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் சிறுபான்மை ஓட்டுகளை கன்சாலிடேட் செய்ய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி உண்மையான மதசார்பான அரசியல் செய்கின்ற ஒரே இயக்கம் காங்கிரஸ் கட்சியும் அவருடைய கூட்டணி கட்சிகள் தான். நாங்க செய்யலைங்க. ஆகவே இதில் எந்த அரசியலும் செய்யவில்லை பாரதிய கட்சி. இதை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறது பாரதிய கட்சி.